ஹலோ, யாரு? ஹலோ மாப்பிள்ள. நீங்களா? ஆமாம்மா, மாப்பிள்ள தாம்மா, பேசு. நானே கூப்பிடணுன்ட்டு இருந்தேங்க. இந்தா மாப்பிள்ள தான் பேசுறாரு, பேசு. ஹலோ, ஏதோ பிளான்லாம் இருக்குன்னு நீங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுவான்? அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. நான் சொல்கிறபடி மட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? உங்கள் அப்பா எப்போ டவுனுக்கு போகிறாரு மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்க. அதெல்லாம் ஒரு பிளான் இருக்குங்க. நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. என்னங்க? உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் எனக்கு இன்ட்ரோ கொடுங்க. எதுக்குங்க? அவங்கள வச்சு தாங்க பிளானு. சரிங்க, தரேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகிடும்ல? எதுவும் சொதப்பிட மாட்டீங்களா? எது சொதப்பலா? இந்த ஒரு பிளான் போதுங்க உங்கள் அப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட. வெயிட் அண்ட் வாட்ச். ரம்யா, கிளம்பிட்டியா? வந்துட்டேன்ப்பா. நானும் எங்கள் அப்பாவும் இப்போ டவுனுக்கு கிளம்பிட்டோங்க. சீக்கிரமாமா, நேரமாகுது. போகலாம்ப்பா. ஹலோ, நானும் எங்கள் அம்மா வெளியே கிளம்பிட்டு இருக்கோங்க. பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரை வரோம். சரி. என்னோட ஃப்ரெண்டு நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணினே, பார்த்தீங்களா? அதெல்லாம் பேசிட்டேங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லொக்கேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிடுறேங்க. அவன் தயிர் கேட்டா அவன் தயிர் தரான், இவன் மோர் கேட்டா மோர் தரான், நம்ம துட்டு மீன் கேட்டா தர மாட்டேன். அப்படி எதுக்குடா இவன் பேரு கடை? எதுக்குடா கடை? பாருமா, பட்ட பகலே குடிச்சு போட்டு என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கான் குடிகார பரதேசி நாய். இவனெல்லாம் ஒரு செருப்பை கப்ப கொடுத்து செருப்புட்டு அடிக்கணும். கேளுடா டே, இங்க கேளுங்கடா டே, இந்த நாயத்தை கேளுங்கடா. அம்மா, அம்மா, நம்ம மாப்பிள்ள மாதிரி இருக்குமா? எதுவுமே தர மாட்டேன், என்ன பார்த்தா குடிகார மாதிரி இருக்காடா டே. ஆமாப்பா. ஓ, இதுதான் அந்த பிளானா? இப்போ பாரு என் நடிப்ப. அப்பா, மாப்பிள்ளை குடிப்பாரு போலேப்பா. அவங்க வீட்டில் எந்த கிட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி உங்களை ஏமாத்திட்டாங்களேப்பா. அங்க பாரு, மாப்பிள்ள மாதிரி இருக்கு. ஆமாம்மா. அவரு இங்க வந்தாரு. பேபி, இங்க பாரு ஐஸ்கிரீம். கூட ஒரு பொண்ணு வேற இருக்கு. ஏய் ஸ்வீட்டி, நான் தானே என்ன சொன்னேன்? ஏய் ஸ்வீட்டி ஸ்வீட்டி, நான் தானே என்ன சொன்னேன்? ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தொட பேசிக்கிறாங்க? இதுக்கு தான் இன்ட்ரோ கேட்டாரா? இது என்ன கூலிங்? இதை விட நீ பேசுறது தான் கூலிங்கா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. என்னம்மா அது? இவருக்கு வேற ஒரு பொண்ணோட சகவாசம் இருக்கும் போல. என்ன பொண்ணு பக்கம் வந்துட்டு இங்க ஜில்ல சொல்லி விட்டுட்டு இருக்காரு. என்னம்மா அதெல்லாம்? அப்பாடா, அப்பா டவுன்ல நடந்ததை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ஐயோ சொல்லி அப்பா. அப்பா, என்னம்மா? ஏன்பா இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுங்கப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் புரியுதுப்பா. இந்த டவுன்காரங்களே இப்படிதான் இல்லப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா. நாளைக்கு நீ கல்யாணம் முடிச்சு போயிட்டீங்கன்னா நான் தனியாக இருக்கணும்ல, அதை நினச்சி பார்த்தம்மா. அப்பா, அப்போ நீங்க டவுன்ல நடந்ததை பத்தி யோசிக்கலையா? அட, நம்ம மாப்பிள்ளை விஷயத்த சொல்லியாம்மா. நான்லாம் மாப்பிள்ளை வயசில் ஒத்த பணம் மரத்துக்குள்ள ஒத்தியில் குடிச்சிட்டு ஊருக்குள்ளே பண்ணாத ரவுசா மாப்பிள்ளை பண்ணுதாரு. அப்படியே மாப்பிள்ளை என்னைய மாதிரி உனக்கு அப்பா மாதிரியே மாப்பிள்ளை கிடச்சிருக்கு. சந்தோஷம் தானே? மாமா கேத்த மாப்பிள்ளே. இன்னும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அது ஒன்று பண்ணணுமே. ச்சே, ஏண்டி என்னாச்சு? அந்த மாப்பிள்ளைய பாத்தியம்மா? இது ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காரு. அட, அது மாப்பிள்ளையோட பெஸ்டியா இருக்கும்டி. பார்க்க பே கேட்டா இருக்கா? அவ பெஸ்டியா? இல்லம்மா, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா சந்தேகமா இருக்குமா. அட, இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்து ஆகுமா? மாப்பிள்ளை அவரோட பெஸ்டி கூட சும்மா வெளியே வந்திருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்து நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அவரை. ஐயோ இல்லம்மா. ஆட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் வேலையை பாரு போ. யும்மி சக்கரா, என்னங்க இப்படி இருக்க? இந்த பிளான தான் மழை போல நம்பிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டியே, என்ன பண்றது? இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுகிட்ட அப்படி குஞ்சு கொலாவையும் அவங்க அம்மாக்கு என் மேல சந்தேகம் வரல. என்னங்க இந்த பிளான் இப்படி சொதப்பிடுச்சு? ஏதோ பெருசா பில்டப்லாம் விட்டீங்க.
பிளான்லலாம் எந்த தப்புமே இல்லை, அதை கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். உங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் இதுக்கு முதல் காரணமே. இப்போ என்னதான் பண்றது? காதலை காப்பாத்துறதுக்கு எங்ககிட்ட ஒரு பிளான் மட்டுமா இருக்கும், இன்னொரு பிளானும் என் கைவசம் இருக்கு. அந்த ஒரு பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வைங்களேன், அப்புறம் அவ்வளோதான். உங்க அப்பாவே என்கிட்ட வந்து மாப்பிள்ள இந்த கல்யாணம்லாம் வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சுவாருங்க. உங்க அம்மாவும் தான் ஸ்ரீமதி, இந்த பிளான் அவங்களை திக்கு முக்காட வச்சிரும். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதை தவிர வேற வழியே கிடையாது. ஏதோ பெருசா சொல்றீங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருமா? இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகல அவ்வளோதான். ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகலாம், ரெண்டாவது வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அடடா வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லாம வந்துருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் மாப்பிள்ள சொல்லுங்க. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கார் வேணும், அதுவும் 20 லட்சம் ரூபாய்க்கு. அதுக்கு என்ன மாப்பிள்ள கொடுத்துட்டா போச்சு. அத்தை 10 லட்சம் ரூபா வரதட்சணை வேணும், அப்படியே 50 பவுன் நகையும் வேணும். என்னது இது அல்பத்தனமா 50 பவுன் கேக்குறீங்க? எங்கிட்ட இருக்கிற 200 பவுனுமே என் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ள. என்னடா பண்றது பிரீத்தம், ஏதாவது யோசி. மாமா எனக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும். அதுக்கு என்ன மாப்பிள்ள வாங்கி கொடுத்தா போச்சு. அத்தை சென்டர் ஆஃப் த சிட்டில எனக்கு ஃபிளாட் வேணும். பிளாட் என்னங்க மாப்பிள்ள பிளாட்டு? அவினாசி ரோட்ல நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது, வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன். மாமா எங்க ஹனி மூணுல தான் நடக்கணும். மாப்பிள்ள 3 மணி பஸ் அந்த 3க்கு போமா மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டிரைவர் நம்ம போய் தான் காத்தோட ஒரு இழுப்புழுத்து வச்சுக்கோங்க, அந்த 3 கூட்டு போயிடுவேன். அப்புறம் என் பொண்ணு அந்த 3 ஊர்லாம் சுற்றி பார்த்தே இல்லை, நல்லா சுற்றி காட்டுங்க. என்ன மாப்பிள்ள உங்க ஹனிமூனு 3 ஊரில் தான் கரெக்டா? மென்டலா இருப்பா போலயே. அத்தை கல்யாணத்தன்னைக்கு எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், அதில் தான் நான் ஜம்முன்னு இறங்குவேன். அதுக்கு என்னங்க மாப்பிள்ள, இந்த இருக்கு ஏர்போர்ட்டு, ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்துக்கலாம். எனக்கு சொந்தமாக தான் வேணும். ஹனிமூனுக்கு வாங்கிக்கலாங்க மாப்பிள்ள சொந்தமா. இந்த இருக்கு ஊட்டி, டுப்பு டுப்பு டுப்புன்னு போயிட்டு வாங்க. ஐயோ இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அம்பானி கூட இவ்வளவு இருக்குன்னு சொல்ல மாட்டான். மாப்பிள்ளை இவ்வளோ கேட்குறாரே, இத்தனையும் கொடுத்து என்ன அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன? இவ்வளவு உன்னால எப்படிமா பண்ண முடியும்? நீ ஒரு பையன் கூட ஊரெல்லாம் சுற்றிட்டு அலைஞ்சிடல, அது நம்ம ஆளுகளுக்கும் ஊர்க்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு என்னால வெளியில தலை காட்ட முடியல, அவ்வளவு அசிங்கம் ஆயிருச்சு. என்னோட கௌரவத்தை காப்பாற்ற அங்கேயே ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம ஆளுகளே ஒரு நல்ல பையனா பார்த்து வர்ற தீபாவளிக்குள்ள உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். கண்டிப்பா இதை நான் நடத்தியே தீருவேன். இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என்னோட கௌரவ பிரச்சனை, நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். ஏன்னா இது என்னோட உசுரோட மேலானது. நீ அதை பத்திலாம் யோசிக்காத, அவன் தான் உன் மாப்பிள்ள, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுவும் இந்த தீபாவளிக்குள்ள. இந்த தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளியா தான் இருக்கும். என்னோட தலையே போனாலும் பரவாயில்ல, என்னோட கௌரவத்தை காப்பாற்றி வர்ற தீபாவளி உனக்கு தலை தீபாவளியா மாத்தல, என் மீசைக்கு உசுரலன்னு நினைச்சுக்கோ. ஏங்க உங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்றாருங்க, இதுக்கு மேல நான் என்னங்க பண்றது? நம்ம கிட்ட இருந்த பிளான் பி இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாஸ் இங்கேயும் அதே தான் பாஸ். எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இருந்த நம்பிக்கையே போச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன பிளான் போட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்ட உண்மையை சொல்லணும்னா ஒரு பதிலும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர்ற தீபாவளி உனக்கு தலை தீபாவளியா மாத்தல, இந்த தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளியா தான் இருக்கும். கேருங்க, இங்கே எதுக்குங்க வந்தோம்? ரொம்ப நாளா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. தீபாவளி வர வரப்போதா நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீ போடணும்னு ஆசைப்பட்டேன். சரி வெல்கம் சார். இப்போ நீங்கள் நேராக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை டிஸ்கவுண்ட்டோட கேம் விளையாட போகிறீங்களா? இல்ல கேமே விளையாடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஏங்க 3 பாயிண்ட்
எப்பயாச்சும் கேம் விளையாடுறதுக்கு 500 டிஸ்கவுண்ட்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய கேம் விளையாண்டு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் வாங்குறோம்.